படாத பாடுபடுத்திட்டார் மேடம் சனி பகவான். இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் இதை அனுபவிக்கிறது அப்படிம்பாங்க. சில காலகட்டத்திலே பல அனுபவங்கள், ரொம்ப பயங்கரமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனி அப்படியே அமைதியாயிடுவான் குருனோட உச்ச பார்வை படியறதுனால. இது ஒரு பெருத்த ரிலீஃபுங்க. அதுக்கப்புறம் 7 ராகு. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியம் திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் மேன்மை அது ராகு பகவான் கொடுத்துருவார். அமைதியே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒரு கேப், ஒரு விரிசல் வரத்துக்கு வழியை வாய்ப்பு உண்டு. அப்போ அமைதியாக இருந்தது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும் பண்ணுவார். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க, பொதுவாக பாருங்கள் 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம், அதாவது சமீப காலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025 பலன், 26 பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14 காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ராசி எது அப்படின்னா சிம்மம் தான் சொல்லணும். காரணம் என்ன? ஆல்ரெடி அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக பயிற்சியாகி கொஞ்சம் காலகட்டத்திலே பாருங்கள், சிம்ம ராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, மேடம் படாத பாடுபடுத்திட்டார் மேடம் சனி பகவான், இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் இதை அனுபவிக்கிறது அப்படிம்பாங்க. சில காலகட்டத்திலே பல அனுபவங்கள், ரொம்ப பயங்கரமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிம்மராசி அன்பர்கள் கையிருப்பு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, நம்பி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க, திரும்பி வரவே இல்லை. நாங்கள் நடக்கிறோம் மேடம், எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், இப்போ பாருங்கள் பசங்க எங்களை ரொம்ப வதக்கி எடுக்கிறாங்க. மனைவினால் இவ்வளோ நாள் ரொம்ப நல்லவங்க அவங்க, இப்போ எப்படி அவங்கக்கிட்ட அந்த குணாதிசயம் வந்துச்சுன்னு தெரில. இவ்வளோ நாள் எங்கள் கணவர் ரொம்ப நல்லவருங்க, இப்போ எப்படி அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்துச்சுன்னு தெரில. அங்கே லைஃப் பார்ட்னர் பலவிதமான குழப்பங்கள், குடும்பத்தில் குட்டி குட்டி குழப்பங்கள், பஞ்சாயத்துகள். என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு என்னால் சார்ட் அவுட்டே பண்ண முடியல மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துல 10 வருஷமாக என்னுடைய நல்ல ஒரு நண்பராக இருந்தார், என்னுடைய ஒரு நல்ல தோழியாக இருந்தாங்க. இந்த காலகட்டம் என்னன்னே தெரியல, அவங்க பார்த்திங்கன்னா என் கூட நல்லா பழகிட்டு என்னோடய ஹையர் அஃபிஷியல் கிட்ட போய் தேவையில்லாத சொல்லி என் மேலே ஒரு பெரிய பழியை போடுறாங்க, பெரிய பாவத்துக்கு பார்த்திங்கன்னா என்னை ஆளாக்குறாங்க. அதுக்கும் மேலே அவங்க இவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணியிருந்தாங்களா அதுவும் எனக்கு தெரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க பகையாக மாறிட்டாங்க, ஏன்னே காரணமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு எல்லாம் நான் சும்மா போனால் வணக்கம் சொல்லுவாங்க மேடம், இப்போ நம்மளே பார்த்தா கூட கம்னு கண்டுக்காமே போகிறாங்க, இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. எனக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு, சும்மா வீட்டில் நடந்த மேடம், கால் ஸ்லிப்பாகி காலில் ராட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி எலும்பு உடைஞ்சு போச்சு, இப்படி சொன்னவங்களும் உண்டு. ஜஸ்ட்டு மீடியம் ஸ்பீடில் தான் 2 வீலர் போனேன். ஆக இப்படியெல்லாம் சொன்ன சிம்மராசி அன்பர்கள், இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட சிம்மத்துக்கு குரு பகவான் பாருங்கள் மிதுனத்துலேருந்து கடகத்தில் பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அஷ்டமத்து சனி அப்படியே அமைதியாகிடுவான் குருனோட உச்ச பார்வை படியறதுனால. இது ஒரு பெருத்த ரிலீஃபுங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் அப்படின்னு. சரி, மேஷமும் அடையுது. ஆனால் பிரச்சனை யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னா சிம்மத்துக்கு, 2வது தான் மேஷத்துக்கு. ஓகேங்களா? அதுலேயும் இளம் வயசு மேஷத்துக்கு. சரி, அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 7 ராகு என்ன பண்ணுறாரு, 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் 7 ராகு தான். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியம் திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் மேன்மை அது ராகு பகவான் கொடுத்துருவார். என்னம்மா சொல்கிறீங்க, எங்கள் மனைவி இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலம்மா, படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இந்த காலகட்டம்
பக்கத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறாங்க, நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பார்ட் டைம் போவாங்க, அதே மாதிரி ஈவினிங் டைம் போவாங்க, ரெண்டு டியூட்டி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா சம்பாதிப்பாங்க. என்ன ஆகும் இதனால்? உங்களோட பார்ட்னர் வந்து நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து புதுசாக அவருக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வியாபாரம் பண்ணி வந்து நம்மளுக்கு தொழிலில் போடுவார். இந்த மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னர்னாலே பிஸ்னஸ் பார்ட்னர்னாலே ஒரு பெருத்த லாபம் அப்படின்றதோட இது சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்படி? உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நாள் சம்பாரிச்ச, என்னத்தை கிழிச்ச, என்னத்தை பிடுங்க, ஒன்றுமே பண்ணல, நீ நான் பற்றியா எவ்வளோ பெருசாக சம்பாரிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போன கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து பாரு வீட்டுக்கு ஏசி போட்டுட்டேன், குழந்தைங்கள கான்வென்ட்டில் சேர்த்துட்டேன், வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸு சோஃபா வாங்கி போட்டேன், நம்ம வீடு எவ்வளோ டீசெண்டாக இருக்குது, வசதியானவங்க இருக்க வீடு மாதிரிலாம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்கள், பெரிய லெவலில் பேசுவாங்க. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அமைதியாக இருக்கணும். நீயே பெரிய ஆளாருமா, நீ தான் எல்லாம் அப்படின்றத நானும் ஆமோதிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அமைதியாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒரு கேப், ஒரு விரிசல் வரத்துக்கு வழிய வாய்ப்பு உண்டு. அப்போ அமைதியாக இருந்துருங்க. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும் பண்ணுவார். அவர்கிட்டையும் அமைதியாக இருந்துடணும். அதே மாதிரி சுயஸ்தானத்தில் கேது 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். எனக்கு தனிமை கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், ஆனால் இந்த காலகட்டத்தில் தனிமை இனிமையாக இருக்குது. எனக்கு எல்லாருக்கிட்டையும் கச்சன்னு பேச பிடிக்கல. நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் தான் எனக்கு அத்தனையும் கிடைக்குது. அதுக்கும் மேலே என் மனசு இறைவனை தேடுது. ஜீவசமாதி போகணுன்னு தோணுது. நான் வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணணுன்னு தோணுது. இப்படி நிறைய விஷயம் தோணும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகலான்னு தோணுது. வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்கணும்னு தோணுது. இப்படி நிறைய விஷயம் தோணுங்க. இதெல்லாம் நல்லதா? ரொம்ப நல்லது. அதுக்கும் மேலே 6ஆம் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து உங்களுக்கு வந்து கடகத்தில் பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அது உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் சிம்மராசி அன்பர்கள் நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, வெளிநாடு டூருக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, போவீங்க. இங்கேருந்து வெளிநாடு கோயில் குளத்துக்கு போகலான்னு ஆசைப்படுவீங்க, போவீங்க. சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, தாராளமாக கட்டலாம். ஒரு ஃப்ளாட் வாங்குறது, ஒரு நெகநெட்டு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, பிள்ளைங்களுக்காக 10 காசு சேர்த்து வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபன். பூர்வ புண்ணியாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அவன் 12ஆம் பாவத்தில் விரைய குருவாக வராரு அப்படின்னும் போது சுப விரயங்கள் சத்தியம், நிச்சயம், நிதர்சனமாக நடக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைம்மா. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்கம்மா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னாலும், என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.